உன்னுடனே பேசு, உன்னுடனே சந்திப்பு செய். உன்னை அறிந்தால் இறைவனை சிவத்தந்தையை அறிவாய். செல் தன்னுடைய முயற்சியின் பாதையில். வாழ்க்கை என்பது மைப்புழமைகள் என்பது மாய். ஆகையால் ஒவ்வொரு வினாடியும் விழிப்புடன் இருங்கள். ரகசியமாழமானது நிழல் மூடு பணியாக இருக்கிறது. எழுந்திரு, விழித்திரு, எழுந்திரு, இப்பொழுது எழுந்திரு. உள்ளே ஒரு கரை இருக்கிறது. நெருப்பை மூட்டு, உன்னுடனே பேசு. உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்திலிருந்து விழிமாயாது. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் காத்திருப்பாய்? உன்னுடனே பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்திலிருந்து விழித்து எழுமாயாக. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் பயப்படுவாய்? எவ்வளவு காலம் தள்ளிப் போடுவாய்? எவ்வளவு நேரம் தூங்குவாய்? எதுவரை ஓடுவாய்? எப்பொழுது விழித்துக் கொள்வாய்? எவ்வளவு காலம் காத்திருப்பாய்? எவ்வளவு ஒரு களங்கைப்படுவாய்? எவ்வளவு காலம் தள்ளி போடுவாய்? உன்னுடனே பேசு, உன்னுடனே சந்திப்பு செய். விழித்துக் கொள் தூக்கத்திலிருந்து. செல் தன்னுடைய முயற்சியின் பாதையில். ஓம் சாந்தி. சாதனையினுடைய இன்று 17வது நாள். டீச்சர் என்றால் நிரந்தர சேவாதாரி. முதல் பாயிண்ட், முதல் சூத்திரம். இதில் 4 சூத்திரம் இன்னைக்கு. முதல் சூத்திரம் சுயநலமற்ற ஓட்டம், செல்ஃப்லெஸ் ஃப்ளோ, தன்னலமற்ற ஓட்டம். எல்லோருமே கண்ணை மூடுங்க. இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் என்ன சேவை பண்ணீங்களோ அதை நினச்சி பாருங்கள். ஏதாவது ஒரு சேவை, அந்த சேவையிலிருந்து நான் அப்படிங்கிறத எடுத்துட்டு அப்புறம் யோசிச்சு பாருங்கள். இதை நான் செய்யலை, என் மூலமாக செய்ய வைக்கப்பட்டது. நான் இல்லாத தன்னலமற்ற ஓட்டம்,
சுயநலமற்ற ஓட்டம். நான் அங்கு எதுவுமே செய்யவில்லை. யாரோ என் மூலமாக அனைத்தையும் செய்வித்து கொண்டிருக்கின்றார். ஒரு தெய்வீக சக்தியின் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நான் இருக்கிறேன். லௌகீக சேவையாக இருந்தாலும் சரி, அலௌகீக காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு தெய்வீக சக்தி என் மூலமாக செய்ய வச்சிட்ருக்கு. ஓம் சாந்தி. சேவையினுடைய ஃபஸ்ட்டு சூத்திரம் நான் அப்படிங்கிறது அங்கே இல்லாமல் போயிடணும். எஃபர்ட்லெஸ் கிவிங், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கொடுக்கறது. உங்களுடைய கைகளை முன்னாடி வைங்க, உங்கள் கண்களை மூடுங்க. என் மூலமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சகஜமாக, எளிதாக. சேவை என்பது புருஷார்த்தம் அல்ல, அது சுபாவம், எனது சுபாவமா. ஞானம், சக்திகள், அது ஓடிக்கொண்டிருக்கின்றது சகஜமாக. யார் எனக்குள்ள நிறைச்சாரோ அவரே என் மூலமாக கொடுத்துட்ருக்கிறார். நேற்றிருந்து போயிட்டே இருக்குது. கைகளை கொடுக்குற மாதிரி வைங்க. என்னுடைய ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு சம்பந்தம், ஒவ்வொரு தொடர்பு, ஒவ்வொரு நேரத்திலும் அனைத்தும் அவர்தான் கொடுத்துட்ருக்கிறார் என் மூலமாக. சுயநலம் இல்லாமல் கொடுங்க. இந்த கொடுக்கறது அப்படின்னா எனக்குள்ள ஊர்ஜா நிறையுது, சக்தி, எனர்ஜி, ஆற்றல். எடுக்கிறது நம்மளை காலி பண்ணுறது. கொடுக்கறது அப்படின்னா அது நிறையுது. அதனால் எனக்குள்ளே நிறைஞ்சிட்டே இருக்குது, நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஓம் சாந்தி. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தாலும் கொடுக்கறது, ஆனால் எப்படி கொடுக்கணும்? ஈஸியாக கொடுக்கணும். மூணாவது நம்ம யாருக்காவது கொடுக்குறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள நிரந்தரமாக சாட்சி நிலை இருக்கணும். கர்மம் மற்றும் சாட்சியினுடைய பேலன்ஸ். மீண்டும் கண்ணை மூடுங்க. பலவிதமான நிலைகளில் உங்களை நீங்கள் சாட்சி நிலையாக பாருங்கள். இந்த மாதிரியான சூழ்நிலை, பலவிதமான சூழ்நிலைகளை நினச்சி பாருங்கள். அப்போ அதில் சாட்சியாக பாருங்கள். நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன், ஆனாலும் சாட்சியாக இருக்கிறேன். முரளி கேட்டுட்ருக்கேன், ஆனாலும் உள்ளுக்குள்ளே சாட்சியாக இருக்கிறேன். கோர்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன், ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கார், அவர் நிலையாக இருக்கிறார், சாட்சியாக இருக்கிறார். ஸ்தூலமான சேவை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் உள்ளுக்குள்ள சாட்சி. நடந்துட்டுருக்கிறேன், சுற்றிட்டுருக்கிறேன், உள்ளுக்குள்ள ஒரு சாட்சி நிலை. யாருக்கோ ஞானம் நான் புரிய வச்சிட்ருக்கிறேன், ஆனால் உள்ளுக்குள்ள சாட்சி நிலை இருக்குது. ஸ்தூலமான லௌகீக காரியம் செஞ்சிட்ருக்கேன், ஆஃபீஸ் போகிறேன், இல்லை டிபார்ட்மெண்ட்டு எங்கே இருக்கோ அங்கே அது செஞ்சிட்டே இருக்கிறேன், ஆனாலும் உள்ளுக்குள்ளே நான் சாட்சியாக இருக்கிறேன்.
அதை தீண்ட முடியாதவனாக இருக்கிறேன், தொட முடியாத. நான் எதனாலையும் டச் பண்ண முடியாத சாட்சி நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மா. ஓம் சாந்தி. 4வது பாயிண்ட் வந்து ஜாகரன், அவேக்னிங், விழிப்புணர்தல், விழித்தெழுதல். உங்களுடைய டைரியை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த டைரியில் உங்கள் பெண் மூலமாக அதில் எழுதுங்க, ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட, நான் நிரந்தர சேவாதாரி. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் சம்பூர்ணமான முழுமையான மன ஒருநிலையோட, ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இந்த ஒவ்வொரு எழுத்தையும் எழுதணும். நான் நிரந்தர சேவாதாரி. அழகான வடிவமாக எழுதணும், அழகாக எழுதணும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷனாகவும் இருக்கணும். நான் நிரந்தரமான சேவாதாரி. அப்போ பார்த்தீங்கன்னா 4 சூத்திரங்கள், 4 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப்லெஸ் ஃப்ளோ, நான் இல்லாத ஒரு ஓட்டம், நான் என்ற சுயநலம் இல்லாத ஒரு ஓட்டம். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் யோகா பண்ணோம் இல்லையா, அதை நீங்கள் ஈவினிங் யோகாவில் பண்ணுங்கள் அந்த ப்ராக்டிஸை. டெய்லி நீங்கள் என்னெல்லாம் காரியம் பண்ணீங்களோ அதிலிருந்து உங்களை நீங்களே நான் அப்படிங்கிறத அங்கே எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த நான் இல்லாத ஒரு நிலையை அங்கே பார்க்கணும். இந்த அனுபவங்கள் கூட என் மூலமாக ஏற்பட்டுருக்குது, நான் அல்ல, என் மூலமாக ஒருத்தர் செய்ய வச்சிட்ருக்கிறார். அந்த சக்தி, ஆன்மீக சக்தி, தெய்வீக சக்தி. 2வது என்னது, எஃபர்ட்லெஸ், உழைப்பில்லாத நிலை. இப்போ நம்ம அனுபவம் பண்ணோம் இல்லையா, சகஜமாக கொடுக்கறது. ஸ்ரீ பாபாட்டிருந்து நமக்குள்ளே வந்துட்டுருக்குது, அது என் மூலமாக போயிட்டுருக்கு. ஜஸ்ட்டு நான் மீடியம், அவ்வளோதான். கஷ்டம் இல்லாமல் நான் கொடுத்துட்ருக்குறேன். வர்றதை நான் திருப்பி விட்றேன் சேனல், அவ்வளோதான். அது வந்து எனக்கு என்னுடைய ஆத்மாவே எனக்குள்ளே நிறையுது, அது என் கை மூலமாக போயிட்டுருக்கு. 3வது வந்து சாட்சி, அது விட்னஸ் வைல் சர்விங், சேவை செய்யும்போது சாட்சியாக இருக்கிறது. 4 சூத்திரம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒன்று SEVA, SEWA, சேவா அப்படின்னு பிரிச்சிருக்கு. 4 பாயிண்ட். எஸ் அப்படின்னா செல்ஃப்லெஸ் ஃப்ளோ, அப்புறம் இ அப்படின்னா எஃபர்ட்லெஸ் கிவிங், அப்புறம் டபிள்யூ அப்படின்னா விட்னஸ் வைல் சர்வீஸ், ஏ அப்படின்னா அவேர்னஸ் இன் ஆக்ஷன். இந்த 4 சூத்திரம் இன்றைக்கான ப்ராக்டிஸுக்கான 4 பாயிண்ட். அதான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் நம்ம செல்ஃப்லெஸ் ஃப்ளோ அப்படின்னா நான் அப்படிங்கிற அந்த ஒரு இல்லாத ஒரு ஓட்டம். நான் இன்றைக்கி என்னெல்லாம் ஒரு சேவை பண்ணணும், ஏதாவது ஒரு சேவை இல்லைனா மொத்த சேவையும் எடுத்துக்கிட்டு அதில் நான் அப்படிங்கிறது அங்கே இல்லவே இல்லை. எப்படி ஒரு புதுசாக இப்போ இந்த ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங்லாம் வருதுல்ல, இப்போ இன்னொருத்தவங்க யாரோ இருக்காங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஏஐ மூலமாக அவங்க அங்கே இல்லாத மாதிரி பண்ணிடலாம் இந்த வீடியோ எடிட்டிங்கில் பண்ணி. அதே போல் இப்போ நீங்கள் சேவை பண்ணீங்க, இப்போ எடிட்டிங் பண்ணி ரீஎடிட்டிங் பண்ணுறீங்க. நீங்கள் சேவை பண்ணீங்க இன்றைக்கி ஒரு சேவை, அந்த சேவையில் இருந்த உங்களை நீங்கள் இந்த மேஜிக் எரேசர் மூலமாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, எரேஸ் கொடுக்குறீங்க, அங்கே எரேஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இல்லை, ஆனால் அங்கே சேவை நடந்தது. இந்த மாதிரி நான் அப்படி இல்லாத ஒரு சேவை நான் செய்யலை, இன்னொருத்தர் செய்ய வச்சார். அந்த சக்தி, தெய்வீக சக்தி என்ன செய்ய வச்சது, நான் செய்யலை, என் மூலமாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற அந்த அனுபவம். 2வது தான் நம்ம பார்த்தோம், எஃபர்ட்லெஸ் கிவிங், கஷ்டமே இல்லாத ஒரு கொடுக்கறது. கஷ்டமே இல்லை, ஆனால் கொடுத்துட்ருக்கேன், ஆனால் கஷ்டம் இல்லை. இப்போ நம்ம அனுபவம் பண்ணோம் இல்லையா, சகஜமாக ஸ்ரீ பாபாட்டிருந்து வந்துட்டு இருந்தது, நான் என்கிட்ட என் கை மூலமாக கொடுத்துட்ருந்தோம் அப்படின்ட்டு. 3வது டபிள்யூ இல்லையா, டபிள்யூனா விட்னஸ் வைல் சர்விங்,
சேவையில் சாட்சியாக இருக்கிறது, சாட்சி நிலை. 4வது வந்து ஏ, அவேர்னஸ் இன் ஆக்ஷன். ஒவ்வொரு சின்ன சேவை கூட ஃபுல் அட்டென்ஷனில் நம்ம செய்யணும். நம்ம எவ்வளோ சேவை பண்ணோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ நான் முழு கவனத்தோடு செஞ்சேன் அதுதான் முக்கியம். எவ்வளோ விழிப்புணர்வில் இருந்து நான் அந்த சேவையை பண்ணேன். எவ்வளோ சேவை பண்ணங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளோ நான் அந்த விழிப்புணர்வில் இருந்து செஞ்சேன் அப்படிங்கிறது தான் முக்கியம், மகத்துவம் நிறைந்தது. அவேர்னஸ். இப்போ இந்த பெண்ணை இங்கேருந்து இது அந்த பக்கம் வைக்கிறீங்க, இல்லை ஒரு சாவியை வைக்கிறீங்க, ஃபோனை கூட இப்போ எடுத்து வைக்கிறீங்க, ஆனாலும் அப்போ அது விழிப்புணர்வான நிலையில் நான் ஆத்மா இந்த கை மூலமாக இதை எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறது விழிப்புணர்வான நிலையிலிருந்து, இல்லை அந்த காரியத்தில் ஃபுல் ஃபோக்கஸில் ஆத்மாங்கிற நினைவு இல்லாட்டிக்கூடிய அந்த காரியம் ஃபுல் கவனமும் அந்த காரியத்து மேலே இருக்கணும். வேறு எதையோ நினச்சிட்டு இருக்கேன், வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கேன், ஆனால் இது செய்கிறேன் அப்படி இல்லாமல் ஃபுல் ப்ரெசண்ட்டில் இருக்கிறது நிகழ்காலத்தில். மாவீரன் நெப்போலியனுக்காக சொல்லுவாங்க, அவர் வந்து என்ன காரியம் செஞ்சாலும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் செய்வாராமா. குதிரையில் போயிட்டுருப்பார், குதிரையில் எவ்வளோ குதின்னு குதிக்கும்ல, நம்ம பஸ்ஸில் குதித்தாலே தூக்கம் வராது, ஆனால் அவர் குதிரையில் போயிட்டு இருந்தாரா. அப்போ அவர் முடிவெடுத்துட்டார், குதிரையில் இந்த போகக்கூடிய, ஏன்னா குதிரைக்கு தெரியும் வழி, அது பேர் தானாவே. அதனால் இந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணோம், ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நமக்கு ரெஸ்ட்டே கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு குதிரையில் போகவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வராமல், ஏன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் தூக்கத்தில், வேறு எது நடந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாவீரன் நெப்போலியனுக்காக சொல்லுவாங்க. ஒரு புக்கு இருக்குது, ரொம்ப ஃபேமஸான புக்கு, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி. அதாவது ஒரு யோகியின் சுயசரிதம் அப்படின்னு தமிழில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான புக்கு. யோகானந்தர் அப்படின்ட்டு அந்த சுவாமிகள் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் அந்த புத்தகத்தில் இருக்குது ஃபுல்லாகவே. இந்த புக்கை நானும் படிச்சிருக்கேன், ஆனால் அது எவ்வளோ புகழ் பெற்றதுன்னு இவர் சொல்லி தான் தெரியுது. MBBS செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப கிழிஞ்சு போன நிலையில் எனக்கு இந்த புத்தகம் கிடச்சிது. நான் இந்த புத்தகத்தை 4 தடவை படித்தேன். ஒரு தடவை படித்தேன், மறுபடியும் படித்தேன். ஏன்னா இது நல்ல புக்கு ஆக்சுவலி. அதில் நிறைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எழுதியிருப்பார், அது வண்டர்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு இடத்துல, ஒரு பக்கத்தில், ஒரு சாப்டரில் இதனுடைய வர்ணனையை வந்து பாபா முரளியில் கூட சொல்லியிருக்கிறாரு. ஆனந்த மகிமா சாப்டர் நம்பர் 45 அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் ஆனந்த மகிமா அப்படின்ட்டு 44வது சாப்டர், தி பெங்காலி சாய் பர்மேட்டியேட்டட் மதர் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கோட பேர். அதாவது அவங்களுக்கும் அந்த எழுதினாரில் அவரும் அவங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்தது, அவங்களுக்குள்ள உரையாடல், அதை எழுதியிருக்காரு அந்த பேஜில், அந்த சாப்டரில். அந்த மாதிரி ஒரு பெண் இருந்தாங்க, அவங்க பேர் வந்து ஆனந்தமயி. அதாவது நிரந்தரமாக ஆனந்த நிலையில் நிலைத்திருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஜாய் பர்மியேட்டட் மதர் அப்படிங்கிற 45வது டாப்பிக்கு சாப்டர் அது. அந்த ரைட்டர் வந்து யோகானந்தர், பரமஹம்ச யோகானந்தர். அவங்களும் இவரும் மீட் பண்ணாங்களா, அந்த சீனை மட்டும் அவங்க சொல்லியிருக்கிறாரு, அந்த புக்கில் எழுதியிருக்காரு. தமிழில் கூட இருக்குது, நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும். இது ஒண்டர்ஃபுல்லான ஒரு புக்கு. எல்லா யோகிகளையும் அவர் மீட் பண்ணுவார், பாரதம் ஃபுல்லாக சுற்றி, ஃபாரினில் கூட போய் அந்த அமெரிக்கா லண்டன்லலாம் போய் அந்த யோகிகளை இப்போ மீட் பண்ணதெல்லாம் அதில் சொல்லியிருப்பார். நல்லாயிருக்கும் அந்த புக்கு. காந்திஜியை மீட் பண்ணுவார் 44வது சாப்டரில். இப்போ 45வது சாப்டர் ஆனந்தமயி அம்மா கல்கட்டா அவங்களுடைய கூட உள்ள கான்வர்சேஷன் எழுதுகிறாரு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, அவங்க பேர் ஆனந்தமயி. அதாவது அர்த்தம் நிரந்தரமாக ஆனந்தமயமாகவே இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவங்களுக்கு பட்டம், ஏன்னா அவங்க நிரந்தரமாக ஆனந்தத்திலே திளைச்சிருப்பாங்க. அதில் அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அதிசயங்கள் கூட மேஜிக் மாதிரி இருக்கும். அதெல்லாம் கூட அந்த வர்ணனை அங்கே இருக்குது இந்த புத்தகத்தில். ரமண மகரிஷி கூட அங்கே வந்து அவரையும் மீட் பண்ணியிருப்பார். எல்லா மகான்களையும் அவர் தரிசனம் பண்ணியிருக்காரு. அந்த 45வது அத்தியாயத்தை படிக்கிறோம் பாருங்கள். வங்காளத்தின் ஆனந்தமயி அன்னை அப்படின்ட்டு அந்த டாப்பிக்கு 45வது டாப்பிக்கு. ஐயா, தயவு செய்து நிர்மலா தேவியை தரிசனம் செய்யாமல் இந்தியாவை விட்டு செல்லாதீர்கள். அவருடைய புனிதத்தன்மை தீவிரமானது. அவர் ஆனந்தமயிமா என்று நாடு முழுவதும் புகழ் பெற்றவர். என் மருமகள் அமியா போஸ் என்னை ஆர்வத்துடன் நோக்கினாள். அமியா போஸுங்கிறவங்க இவரை கூப்பிட்ருக்காங்க. அப்போ இவர் சொல்லியிருக்கார், நிச்சயமாக அந்த பெண் மகானை பார்க்குறது கூட எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க இறை அனுபூதியில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறதே நான் படிச்சிருக்கிறேன் ஒரு தடவை.
அப்போ பல வருஷத்துக்கு பிறகு அவரை பற்றி பல வருஷத்துக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு சின்ன கட்டுரை வந்தது பேப்பரில், அதை நான் படிச்சிருந்தேன். அதனால் அவரை நான் சந்திப்பேன் கண்டிப்பாக அப்படின்னே. அப்போ அம்மியா சொன்னாங்க, அவர் உங்களுடைய சொந்த ஊர் ஜாம்ஜெட்பூரில் ஒரு சிட்டியில் வந்திருக்காங்க இப்போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னதுக்காக ஆனந்தமயிமா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சிஷ்யர் அவர் இறக்கும் தருவாயில் இருந்தார். அப்போ ஆனந்தமயி அம்மா அவங்க வீட்டுக்கு போய் அவருக்கு படுத்துட்டு இருக்காருன்னு வச்சுங்க, கடைசியில் இறக்குற கண்டிஷனில் இருக்கிற ஒருத்தருக்கு இருக்கார். அவர்கிட்ட போய் ஆனந்தமயி அம்மா போகிறாங்க, அவரை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அப்புறம் அவருடைய நெற்றியில் கை வைக்கிறாங்க. இவங்க கை பட்டதும் அவர் வலியில் துடிச்சிட்டு இருந்தார்ல, அந்த வலி உடனே மறைஞ்சு போயிடுச்சு. அவர் சரியாயிட்டார். உடனே அவர் எந்திரிச்சு உட்காந்துட்டார், குஷி ஆகிட்டார். சாவ கடந்தவர் உயிர் பழிச்சிட்டார். அதாவது இதுதான் அவர் படித்த விஷயம் அந்த பேப்பரில். அதனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்கள பற்றி கேள்விப்பட்டேன். அவங்க பவானிப்பூர், கல்கட்டாவில் இருக்க பவானிப்பூர் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் ஒரு சிஷ்யருடைய வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ மிஸ்டர் ரைட்டும் நானும் தான் எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என்னுடைய அப்பாவுடைய கல்கட்டா வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். எங்களுடைய வண்டி பவானிப்பூர் போச்சு. நாங்கள் வண்டியில் போனோம். அங்கே வீட்டை சேர்ந்ததும் என்னுடைய ஃப்ரெண்டு